ஏக்கா என்னத்துக்கு அப்படி எட்டிக்கிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க? ஆரிய மாவுல செய்வாங்கல்ல அடை, அதுதான் இது. ஆரிய மாவு அடையா இது? நான் என்னமோ அடுப்புல வச்சு எரிச்சு விரவு கட்டையோட கறி கட்டன்னு நினைச்சுக்கிட்டேன். இப்படியா போட்டு தீச்சி எடுப்ப? அதை பார்த்து பதமா எடுக்க கூடாது, அப்பதானே திங்கிறதுக்கு நல்லா இருக்கும். இது வாயில போட்டமாவே கசக்குமே. அதுவா, அது வந்துட்டு நான் என்ன பண்ணேன், அடுப்புல வச்சு போட்டு சரி ஒரு வீடியோ எடுத்து போடுவோம், நம்ம மக்களுக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்கலாம்னு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அது என்னடான்னா வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ள இந்த மாதிரி கறிக்கட்டையாட்டம் ஆகிப்போச்சு. சரி அதுக்குன்னு தூக்கி எறியவா முடியும், அதை சாப்பிட்றலாம்னு எடுத்துட்டு வந்தேன். கீதா, அதுக்கு வந்துட்டு தலைப்பு வை, கறிக்கட்டை செய்வது எப்படி அப்படின்னு நல்லா கொட்டை எழுத்துல பெரிய தலைப்பா வச்சு விட்ரு, அப்பதான் ஜனங்க பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும்ல. ஆமாக்கா, ரொம்ப கரெக்டு. ஆமா கீதா, அப்படியே வை, உன் வீடியோ பிச்சுக்கிட்டு ஓடிடும். பத்மினி அக்கா, இவங்க எல்லாம் சொல்றாங்க சரி, நீங்க எப்பயுமே ஆரியுமே பேச மாட்டீங்க, நீங்களும் இப்படி பேசுறீங்களா பாத்தீங்களா? எனக்கு மனசுக்கு சங்கடமா இருக்குது. எம்மாடி கீதா, அதுக்குன்னு நீ சங்கடப்படுவேன்னு சொல்லிட்டு நான் எப்படிமா போய் சொல்ல முடியும்? அருமையா இருக்குதுன்னு சொல்ல முடியும். நீயே கடிச்சு பாரு, வாயெல்லாம் எதுவும் கறி கறியா அப்படி இது பல்லே கரேர்னு ஆகி போயிடுச்சாட்டுங்குது. ஆமாண்டி, எல்லாம் உதட்டுக்கு தானே சாயம் பூச்சுவாங்க. ஒன்று தின்னம்னு வச்சுக்கோ, பல்லுக்கெல்லாம் சாயம் பிடிச்சிக்கோ, கருப்பு சாயம். அம்பிட்டு கையிட்ட போட்டு நீங்கள் ஆறும் திங்க வேணாம், போய் குப்பையில் கொட்டி விட்டு போவாங்க, இல்லைன்னா அதான் அந்த நாய் ஜூலிக்கு கொட்டிடுங்க. வாணாம் கீதா, அது வாயில்லாத ஜீவன் பாவம், அதை போட்டு அதுக்கு எதுனா ஆயிப்பட போகுது. நீ அந்த குப்பையிலே போய் கொட்டு போ. இதுக்கெல்லாம் மனசு உடைஞ்சு போய மாட்டா இந்த கீதா. நீங்கள் சாப்பிட்றதுக்கு கொடுத்து வைக்கல, நான் செஞ்ச ஆரிய வடையோட அருமை உங்களுக்கு தெரியல. சரி விடுங்க, நீங்கள் தின்னவே வேண்டாம். அவள் கிடக்குறா அப்படிதான் எதையோன்னு உளறிக்கிட்டே இருப்பா. அவள் கொஞ்சம் ஆர்வ கோளாறு, அவளை கண்டுக்காம விடுங்க, சரியாயிருவா. என்னங்க ஐயா, போன வாரத்துல உங்க பேராண்டி அங்க ஏதோ வண்டி சரிச்சு விட்டு கீழே போட்டு விழுந்துட்டானா மாட்டேங்குது. நம்ப அடியா இப்ப எப்படிக்கிறான்? ஆமாப்பா சுந்தரம், அதையா கேக்குற? அந்த வண்டி வேணும் வண்டி வேணும்னு ஆட்டம் பிடிச்சி வாங்கி அது போய் ஒரு முட்டு சந்தில இடிச்சு உளுந்து அடிச்சு கை கால்லாம் வலு பிடிச்சிட்டு அப்புறம் இப்பதான் கொஞ்சம் நல்லாக்குறான். இந்த காலத்து பயலுங்க அப்படியே தான் பண்றாங்க. எதுக்கு எடுத்தாலும் அவசரம், ஒன்று வாங்கி தரலன்னா மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட வேண்டியது, சோறு திங்காம அடம் பண்ணி வாங்கி அப்புறம் இப்படித்தான் எங்கன்னா போய் உளுந்தடிச்சு வர வேண்டியது. நம்ம சொன்னாலும் வச்சுக்கிட மாட்டாங்க. நான் அந்த காலத்துல எம்பிட்டு 10 கிலோமீட்டர்னா கூட நடந்தே போவேன், நடந்தே வருவேன். ஒரு சைக்கிள் கேட்டா கூட எங்க அப்பா வாங்கி தர மாட்டேன்னு விட்டாங்க. அப்படியே அடி அடின்னு அடிச்சு உனக்கு சைக்கிள் கேக்குதாடா மாவனே அப்படின்னு ஊட்ட துரத்தி துரத்தி அடிச்சாங்க. அப்படியே நடந்தே போடான்னு விட்டாங்க. அப்படி பண்ணனா இவங்களும் கம்முன்னு இருப்பாங்க. ஆமாங்க ஐயா, நாமெல்லாம் எதுனா ஒரு பொருள் வேணும்னா வீட்டுல கேட்கறதுக்கு அப்படி பயந்துக்கிட்டு கேட்போம். இப்ப இருக்கிறவங்க சாதாரணமா எனக்கு அது வேணும், நான் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுக்கிட்டேன் பணம் கட்டுங்கிறாங்க. நம்ம கேட்டோமா அந்த காலத்துலலாம் அந்த வேலையை செய்ய வாங்கி தரேன் அப்படிம்பாங்க, அது செஞ்சாலும் வாங்கி தர மாட்டாங்க. இப்ப அப்படியா, அப்படியே காலம் மாறி போச்சு, என்னத்த சொல்ல. நானும் தான் அந்த காலத்திலேயே காலேஜ் படித்தேன், வேலைக்கு போனேன். நான் வேலைக்கு போய்கிட்டு நானே தான் ஒரு சைக்கிள் வாங்கிக்கிட்டேன். அந்த ஓட்ட சைக்கிள்லேயே தான் நானும் ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் வேலைக்கு போயிட்டு அப்புறமா தான் ஒரு எக்ஸல் வண்டியே வாங்கினேன். என்ன பண்றதுங்க ஐயா, நாம இருந்த காலம் அப்படி, இப்ப இருக்கிற காலம் இப்படி. ஆனா நாம தான் வாங்கி தர மாட்டேங்கிறோம்னா சொல்றோம். கொஞ்சம் பொறுப்பு வரணும், கொஞ்சம் வயசாகட்டும்னு சொன்னா அந்த பிள்ளைங்க வச்சுக்கிட்டா தானே. கால் முளைச்சா வண்டி கேட்கறானுங்க. நாம கைட்டப்பட்ட மாதிரி நம்ம பிள்ளைங்களும் பேராண்டிங்களும் கஷ்டப்படக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து செய்யறோம்ல, அதனால தான் அவங்களுக்கு கொழுப்பு நெண்டுது, வேற ஒன்றும் இல்லை பார்த்துக்கிடுங்க. ஆமாப்பா சுந்தரம், அது என்னமோ உண்மைதான். நான் என்ற மவுனுக்கு காலேஜ் முடிக்கலையே அவன் சைக்கிள் கேட்டானா நான் வாங்கி தரலையா? எனக்கு எங்க அப்பா வாங்கி தரல, நான் தான் வேலைக்கு போய் வாங்கிக்கிட்டேன். நீயும் வேலைக்கு போய் வாங்கிக்கோன்னு சொன்னேன். அப்புறமா காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு சேர்ந்தா நான் வண்டி வாங்கி கொடுத்தேன். அப்படி சொல்ற பேச்சு வச்சுக்கணும் பிள்ளைங்க. அப்படி கேட்டதுமே வாங்கி தந்தா அந்த பொருளோட அருமை அவங்களுக்கு தெரியாது. அது கஷ்டப்பட்டு வாங்கினா தானே அவங்களுக்கு என்ன எப்படி எம்பிட்டு கஷ்டப்பட்டா அது கிடைக்குதுன்னு தெரியும். அதுக்கு தான் அவங்கள ஒன்று பொறுப்பா அந்த பொறுப்பு வரணும், அப்புறமேட்டுக்கு வாங்கி கொடுக்கணும். அப்போ பத்திரமா வச்சுக்கிடுவாங்க, இல்லைன்னா இப்படித்தான். அப்பயில நாம எந்த போன கண்டோம்,
இப்ப ஆளுக்கு ஒரு போனை சோப்பில் போட்டுக்கிட்டு அது ரோட்ல நடக்கக்குள்ள அதை குமிஞ்சுக்கிட்டு அந்த போனை பார்த்துக்கிட்டே நடக்கிறாங்க. எதிர்த்தாப்புல ஆள் வராங்களா, வண்டி வருதா, எதையாச்சும் கவனிக்கிறாங்களா? நம்மளுக்குலாம் ஒரு போனுன்னா என்னன்னே தெரியாது. ஒரு தெருவுக்கு 10 தெருவு தள்ளித்தான் ஒரு போன் இருக்கும். அவங்க கூப்பிட்டு சொன்னா நாம போய் காத்து கடந்து திருப்பி அவங்க எப்ப போடுறாங்களோ அப்ப பேச்சுட்டு வருவோம். 5-6 மாசத்து குழந்தை அது போன்ல வீடியோவை பார்த்துக்கிட்டு தான் பால் குடிக்குது, அப்புறம் சோறு திங்குது. அப்படி ஆயிப்போச்சு காலம். என்னமோ அவங்க பட்டு திருந்துட்டோம். நம்ம சொல்லியா கேட்க போறாங்க? நீங்க இருந்த காலம் வேற அப்படின்னு போடுறாங்க எடுத்து எடுப்புல. இப்ப காயமெல்லாம் ஒன்றும் பெருசா இல்லைல்ல, ஆறிட்டா இன்னும் அப்படியே தான் காயத்தோடையா தான் இருக்கிறானா? ஆமாப்பா, அது கொஞ்சம் கொஞ்சம் காஞ்சிக்கிட்டு இப்போ ஒரு கருப்பு கலர்ல மாறிட்டு வருது. காஞ்சிக்கிடுச்சு, இன்னும் ஒரு 10 நாள் போச்சுன்னா சரியா போயிடும். சரியா போயிட்டு அப்புறம் திருப்பியும் வண்டி எடுத்துட்டு சுத்த போறான். அது சொல்லி வைங்க. எங்க மருமவ போட்டு ஏச்சிக்கிட்டு தான் கடந்தா. அந்தமே எடுக்க மாட்டான். அப்புறம் எடுத்தானா அப்புறம் 2 வாங்கி கட்டிக்கிடுவான். சரி சரி, அப்படி யாருக்காச்சும் பயந்துகிட்டு இருந்தா தான் பிள்ளைங்களும் ஒரு வழிக்கு வருவானுங்க. என்னத்துக்கு நீ என்னோட பந்த அங்க தள்ளி விட்ட? போய் எடுத்துட்டு வா போ. நான் ஒன்னும் தள்ளி விடல, அவதான் தள்ளி விட்டா. நான் போய் எடுத்துட்டு வர மாட்டேன். அது ஒண்ணு அவன் பால் இல்லடி, அவன் பொய் சொல்லுதான். அது என்னோட பால். பாப்பா, நீயும் உன் பாலும் நான் வீட்டுல கார் பொம்மை, ஜேசிபி, லாரி எல்லாமே வச்சுக்கிறேன். பிள்ளைன்னு சொல்றியா? எங்க அம்மாட்ட ஒண்ணு சொல்றேன். அம்மா, இவன் பாரு என்ன பிள்ளைன்னு சொல்றான். டேய், சண்டை போடாம விளையாடணும். கொஞ்ச நேரம் விட்டா அப்புறமேட்டுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது. அப்புறம் வீட்டுக்குள்ள வச்சு டிவி போட்டு உள்ளே விட்டுருவோம் பாத்துக்கோங்க. ஏ கீதா, இந்த பிள்ளைங்களை போட்டு போட்டு வீட்டுக்குள்ளேயே சாத்தி சாத்தி அடைச்சி வச்சா எப்படி? அப்படி கொஞ்ச நேரம் காத்தோட்டமா வெளியே பிள்ளைங்களா விளையாட விட்டணும். அப்பதானே அவங்களும் பிள்ளைங்களோட பழகி கத்துக்கிடுவாங்க. வெளியில விட்டா கம்முன்னு இருந்தா தானே. அவங்க பாட்டியோட கடைக்கு போன்னு சொன்னா போக மாட்டேன்னு இங்கேயே உக்காந்துக்கிட்டு கத்திட்டு கிடக்குறான். என்னத்துக்கு? அவங்க பாட்டியோட போயிட்டாலும் நீ நல்லா ஜாலியா டிவி பார்த்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்கலாம்ல. அதுக்கு தான் போக சொல்லிக்கிறேன். அவன் போக மாட்டேன்னுக்கிறா. பின்ன என்னக்கா, வீட்டில் இருக்கிறது எல்லாம் எடுத்து ஒரு பக்கமாக ஒதுங்க வச்சா சரி, அத்தனையும் எடுத்து கடை பரப்பி வச்சிட்றா. நாம் ஒரு 10 நிமிஷம் தூங்கிவிட்டு முடிச்சா சரி, ஊடையே நப்பி வச்சிட்றா. அந்த குப்பையை போட்டு வச்சிட்றா, என்னென்ன பண்ணி வச்சிட்றா. அப்புறம் என்ன பண்ணுறது? ஒரு ஸ்நாக்ஸை போட்டு கொடுத்தாலும் கீழே 2 மேலே 2, ஒன்று தான் தும்பா, கீழே 10 கிடக்கும். அந்த சோப்பா மேலே ஏறி இறச்சி போட்டுருவா. அப்படி கீழே உருண்டுக்கிட்டுப்பா, அங்கங்கே எறும்பு ஏறிக்கிட்டுக்கும். ஒரு இடத்துல நிற்க மாட்டா அவ, அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பா. அப்புறம் குழந்தைங்கன்னா அப்படித்தானே, உன்னோடையே சமத்தா உக்காந்துக்கிட்டே இருப்பாங்களா? அவங்க உக்காந்துக்கிட்டு இல்லை பத்மினி, அவளுக்கு எடுப்படி வேலை செஞ்சு கொடுக்கணும். வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். அப்படி நினச்சிட்டு இருக்கிற பொம்பளை. எனக்கு வேலை வைக்க இருந்தால் போதாது.